தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். கடந்த 1ஆம் தேதி துவங்கி பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து வருகிறது. கடந்த வாரம் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி தொடர்பான விவாதம் நடந்தது. அப்போது ஓட்டு திருட்டு குற்றச்சாட்டில் மத்திய அரசை கடுமையாக சாடினார் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல். ஓட்டுகளை திருடுவது தேசத்துக்கு விரோதமானது. தேர்தல் கமிஷனை கைப்பற்றி நாட்டின் ஜனநாயகத்தை பாஜக சீர்குலைக்கிறது என்றார். மத்திய அரசை ராகுல் கிழித்து விட்டார். குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டென்ஷன் ஆக்கிவிட்டார் என காங்கிரசார் பெருமைப்பட்டுக் கொண்டனர். இந்த விவகாரத்தில் காங்கிரசின் குற்றச்சாட்டுகளுக்கு லோக்சபாவில் கடந்த 10ஆம் தேதி ஆவேசமாக பதிலளித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அப்போது அமித்ஷாவுக்கு காய்ச்சல் அடித்தது. இதனால் அவரது உடல்நிலையை கண்காணிக்க 2 டாக்டர்கள் லோக்சபாவுக்கு வெளியே லாபியில் காத்திருந்தனர். நீங்கள் அதிக நேரம் பேச வேண்டாம், ஓய்வெடுக்க வேண்டும் என டாக்டர்கள் ஆலோசனை அளித்தனர். ஆனால் அதையெல்லாம் நிராகரித்து விட்டார் அமித்ஷா. ராகுலுக்கு சரியான பதிலடி கொடுப்பதற்காக பழைய வரலாறை ஆராய்ச்சி செய்து பலவித ஆவணங்களை எடுத்துக்காட்டி ஆட்சியில் இருந்தபோது காங்கிரஸ் என்னவெல்லாம் செய்தது என்பதை விலாவரியாக விளக்கினார் அமித்ஷா. இந்தியாவில் முதலாக ஓட்டு திருட்டில் ஈடுபட்டது முன்னாள் பிரதமர் நேருதான். சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டின் முதல் பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும். சர்தார் வல்லபாய் பட்டேல் 28 ஓட்டுகளை பெற்றார். நேரு 2 ஓட்டுகளை மட்டுமே பெற்றார். ஆனாலும் நேருவே பிரதமரானார். ரேபரேலியில் முன்னாள் பிரதமர் இந்திரா போட்டியிட்ட போதும் ஓட்டு திருட்டு நடந்தது. இதனால் தேர்தலை அலகாபாத் ஹைகோர்ட் ரத்து செய்தது. ஆனால் ஓட்டு திருட்டை மறைக்க பிரதமர் மீது வழக்கு போட முடியாது என சட்டத்தை கொண்டு வந்தார் இந்திரா. இதற்கு ராகுல் என்ன சொல்லப் போகிறார்? ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றால் எதிர்க்கட்சிகள் அந்த தேர்தலை ஏற்றுக்கொள்கின்றன. தோற்றால் தேர்தல் கமிஷனை குறை கூறுவதை வாடிக்கையாக வைத்துள்ளன என அமித்ஷா காட்டமாக பதில் கொடுத்தார். ஆனால் பதிலடியை கேட்க மனமில்லாமல் காங்கிரஸ் எம்பிக்கள் வெளிநடப்பு செய்துவிட்டனர். அமித்ஷா ஆவேசமாக பேசி முடித்ததும் லாபியில் உள்ள டாக்டர்கள் அமித்ஷாவின் உடல்நிலையை பரிசோதித்தனர். அதில் அவருடைய இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தது தெரியவந்தது. ஓய்வெடுங்கள் என மீண்டும் டாக்டர்கள் வலியுறுத்தினர். இருப்பினும் அன்றிரவு 2 முக்கிய ஆலோசனை கூட்டங்களில் பங்கேற்றார். இதனிடையே பிரதமர் மோடி அமித்ஷாவை டெலிபோனில் தொடர்பு கொண்டு உடல்நலம் குறித்து விசாரித்தார். லோக்சபாவில் பேசும்போது உண்மைகளை துல்லியமாக சுட்டிக்காட்டி அருமையாக பதில் கூறினீர்கள். அரசின் நிலைப்பாட்டை தெளிவாகவும் துல்லியமாகவும் வெளிப்படுத்தினீர்கள் என அமித்ஷாவை மோடி பாராட்டினார்.